பின்னாடி வச்சிருக்கேன் பிகாஸ் இப்போ ஜீசஸ் எதுக்காக பிறந்தார்? why was Jesus sent to earth or why was Jesus given birth? யாருக்கு தெரியும்? வெரி குட். பாவம்னா என்ன? நீயே பதில் சொல்லு. மிதிச்சாங்க, கல்லெறினாங்க, பொய் பேசுறாங்க, ட்ரிங்க்ஸ். சரி, இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஏற்கனவே எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கேட்கல. ஐ எம் ஆஸ்கிங் த டெஃபினிஷன் ஆஃப் சின். இப்போ உங்க क्वेश्चन பேப்பர்ல ரைட் தி டெஃபினிஷன் ஆஃப் சின் அப்படினா கல்லெறிறாங்க, இது பண்றாங்க, பண்ணடிறாங்க, இதெல்லாம் போடுறீங்கன்னா முட்டை கோழி முட்டை கொடுத்து வீடு காமிச்சு விட்டுரும். வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் சின்? யாரால சொல்ல முடியும்? சைத்தான் பண்ற क्वेश्चन புரியுதுல்ல? சின்னோட டெஃபினிஷன் என்னப்பா? அதுக்காக தான் ஜீசஸ் வந்தார். ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிட்டா, குட்டி பையன் வந்தான், இருக்கிறதுலே குட்டியஸ்ட் இவன் தானே. இந்த சரி இவன் வேண்டாம் பாவம், அப்புறம் இவன் தப்பா நினைச்சுக்குவான் இல்லையா, தப்பா நினைச்சுக்குவான். அதனால இவன மாதிரி ஒரு குட்டி பையன் இருக்கான், அவனை ஒரு ரூம்ல போட்டுட்டீங்க. குட்டி பையன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்வாபம். ரூம்ல நிறைய டாய்ஸ் இருக்கு பிளே பண்றதுக்கு. எல்லாரும் என்ன கேட்கணும், இது புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. அவன் தூங்கினான், சரி விட்டு பரவாயில்ல. ஆல் ஆஃப் யூ லிசன் டு மீ. ஒரு குட்டி பையனை எங்க போட்டு வைக்கிறோம்? ரூம்ல என்னெல்லாம் இருக்கு? என்ன டாய்ஸ் இருக்கு? எல்லாம் பெரிய டாய்ஸ், சின்ன குட்டி டாய்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த குட்டி பையனை கூப்பிட்டுட்டு எந்த டாய்ஸ்ல வேணாலும் விளையாடு, ஆனா அந்த சிவப்பு கலர் ரெட் கலர் டாய் இருக்கு பாரு, அதை மட்டும் நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரூம்குள்ள விட்டு வெளியில போயிடுறான். இந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அப்போ இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் சின்? எது பண்ணாம சொன்னது நம்ம கேக்குறது இல்ல. கடவுள் என்ன பண்ண வேணாம்னு சொல்றாங்களோ அது நாம பண்றது. நீங்க சொல்லுங்க, நீங்க ஏதோ ஆரம்பிச்சீங்க, நல்லா வந்து சொல்லுங்க. நாங்க சொன்னா பேச்சு கேட்க மாட்டோம். அதான் சொன்ன பேச்சு. அதுக்கு ஒன் வேர்ட்ல யாரால சொல்ல முடியுமா? நீங்க எல்லாம் சொன்னது நான் அதுவும் சரி, நீங்க பெரிய பெரிய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா ஒன் வேர்ட்ல யாரால சொல்ல முடியாது. குயிக் டைம் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. Disobedience. இப்போ பாவம் எல்லாரும் கேளுங்க, சிரிச்சுக்கலாம் ஆனா கேளுங்க, கவனம் விட்டுறாதீங்க. டிஸ்ஓபீடியன்ஸ் எங்க பிறந்தது? அப்போ எங்க டிஸ்ஓபீடியன்ஸ் பிறந்தது அங்கதான் பாவம் பிறந்தது. பாவத்தோடைய பின்விளைவு என்ன? ரோமன் 6:23. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்க, யார் வச்சிருக்கீங்களோ படிங்க. ரோமன் 6:23. வேகம். நம்ம முதல்ல இதை புரிஞ்சுக்கணும், அப்பதான் ஜீசஸோட பர்த்தோட அர்த்தம் புரியும். எவ்வளவு பேர் என்னோட யாரோ ஒருத்தர் படிங்க போதும். படிமா. ದೇವರು ಇಂದಿನ ಕಾಲದ ಪಾಪಗಳನ್ನು ದಂಡಿಸದೆ ಸಹಿಸಿಕೊಂಡಿರಲಾಗಿ ತನ್ನ ನೀತಿಯನ್ನು ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಹೀಗೆ ತೋರಿಸಿ ತಾನು ನೀತಿ ಸ್ವರೂಪನಾಗಿಯೂ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡುವವರನ್ನು ನೀತಿವಂತರೆಂದು ನಿಯಮಿಸುವನಾಗಿಯೂ ಕಾಣಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ரோமன் 6:23 படிச்சீங்க? 23. ஓகே, இங்கிலீஷ்ல யாராவது படிங்க. ரோமன் 6:23. Romans 6:23. For the wages of sin, for the wages of sin is death, but the free gift of God is eternal life. Eternal life. சொல்லுப்பா. Eternal life. Very good. Life in Jesus Christ. In Jesus Christ. இப்போ சொல்லுங்க, எதுக்காக ஜீசஸ் பிறந்தார்? ஒரு பாதி. இந்த வெர்ஸ் ரெண்டு பாதியா பிரிக்கலாம். முதல் பாதி பாஸ்ட், அதாவது ஈடன் கார்டன்ல நடந்த நீங்க சொன்ன டிஸ்ஓபீடியன்ஸ், பாவம், இதெல்லாம் பிறந்ததை குறித்து பேசப்படுது. செகண்ட் ஹாஃப் எங்கதான் யார் என்ட்ரி ஆகுறா? உள்ள? ஜீசஸ் இஸ் என்டரிங். எதுக்காக என்ட்ரி ஆகுறாரு? எட்டர்னல் லைஃப்னா என்ன? சாவே இல்ல. அப்புறம் எல்லாம் ஒரு நாள் போய் கிரேவியார்ட் பக்கம் போனா தினமும் செலிப்ரேஷன் தான். அந்த கிரேவியார்ட் அதெல்லாம் சரி, புரியுது, நீங்க சொல்றது கரெக்ட் தான். எட்டர்னல் லைஃப்னா என்ன அர்த்தம்? சாவே இல்லன்னு சொல்றாங்க, கரெக்ட். பட் ஆனா நம்ம செத்து போறோமே. வெரி குட். ஆத்மா எங்க தான் போகும்? எல்லாரும் பரலோகத்துக்கு தான் போவோம்.
கொஞ்சம் பேர் அந்த பக்கம் போயிருவாங்க, கொஞ்சம் பேர் இந்த பக்கம் போயிருவாங்க. கரெக்டா? இல்ல. அந்த பக்கம் பரலோகம், இந்த பக்கம் என்னதான் இருக்கு? நரகம். நரகம் இருக்கு. நரகத்துக்கு யார் போவா? சைத்தான் அடிபாதாளத்துக்கு போயாச்சு. நரகத்துல சைத்தானுக்கு இடம் கிடையாது. சாத்தான ஏற்கனவே அடிபாதாளம், அது வேற இடம். சரியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நரகத்துக்கு யார் தான் போவாமா? அதெல்லாம் சரி, கீழ்படியாதவங்க. பாவத்தை விட்டு, பாவம்னா என்ன நமக்கு தெரிஞ்சு போச்சு. பைபிள்ல தெளிவா எழுதி கொடுத்தாங்க. கொலை செய்யறவன், போய் பேசுறவன், இது பண்றோம், அது பண்றோம், பெரிய லிஸ்டே இருக்கு. இப்ப அதை பத்தி பேசல. டிஸ்ஒபீடியன்ஸ். டிஸ்ஒபீடியன்ஸ் எங்க வருது? ஆதிலியா வந்துருச்சு. இப்போ நம்ம என்னையும் உங்களை கீழ்ப்படிய வைக்கக்கூடிய நாமம் எந்த நாமம்? இயேசு நாமம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10-11 இங்கிலீஷ்ல படிங்கம்மா. எனக்கு கன்னடா புரிய மாட்டேங்குது. யார் எடுக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் படிங்க. Philippians 2:10. What are we discussing here? We are discussing about the birth of Jesus. இயேசு எதற்காக பிறந்தார்? Philippians 2:10-11. So that at the name of Jesus every knee should bow in heaven and on earth and under the earth, and every tongue confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. இந்த எல்லாரும் என்ன பாருங்க, வேடிக்கை யாரும் பார்க்க கூடாது. யார் பார்க்க என்ன பாருங்க எல்லாரும். இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? எல்லாரும் கேட்டீங்களா இந்த வசனம் என்னன்னு? கேட்கல. இன்னொருக்கா படிங்க. முக்கியமான வசனம். இது புரியலன்னா கிறிஸ்துமஸோட அர்த்தமே உங்களுக்கு புரியாது. Philippians 2:10-11. இவ்வளவு நேரமா? பைபிள் 2:10-11. Philippians 2:10-11. சத்தமா. So that at the name of Jesus every knee should bow in heaven and on earth and under the earth. சரி. Every tongue confess that Jesus Christ is the the Lord, to the glory of சரி. God the Father. இதோட அர்த்தம் என்ன? சீக்கிரம், டைம் கடந்து போயிட்டே இருக்கு. இதோட அர்த்தம் என்ன? உங்களுக்கு ஒன்னும் அர்த்தத்தை புரிய வைக்கிறது தான் இவ்வளவு வசனம் கொடுத்துட்டு இருக்கேன். இது மெசேஜே கிடையாது. ஓகேவா? சொல்லுமா. ஒபீடியன்ஸுக்கு இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குமா? அவ்வளவுதான். சரி, நான் ஈஸியா கேட்கிறேன் ஒரு கேள்வி. நீ என்னதான் முயற்சி எடுத்தாலும் நீ ஒபீடியன்ட் ஆகிருவியா? நான் கண்ணை மூடிக்கிட்டே நடப்பேன். நான் ஒரு பையனையும் பார்க்க மாட்டேன், ஒரு பொண்ணையும் பார்க்க மாட்டேன். நான் இந்த பக்கம் திரும்ப மாட்டேன். யாரும் டிச்சுக்குள்ளதான் போய் விழுவேன். கண்ணை மூடிட்டே நடந்தா. கண்ணை திறந்தாதானே பாவம். ஒருத்தன் சொல்றேன் கேட்டேன் சின்ன வயசுல, நான் ரசிக்கப்பட்ட போது. கண்ணை திறந்தாதான் பிரச்சனை, கண்ணை மூடிக்கலாம் அப்படின்னா. கண்ணை மூடுனா போய் எங்கனாலும் விழுந்துருவேன், அடிப்படும். அப்போ நீ என்ன முயற்சி எடுத்தாலும் பாவம் பண்ணாம இருக்கவே முடியாது. கரெக்டா? ஆனா ஒரே ஒரு காரியத்துல பாவம் நீங்க பண்ண மாட்டீங்க. அதுதான் இது. எந்த முழங்கால்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முடக்கப்படுகிறதோ, எந்த நாவானது இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்கிறதோ, அந்த நேரத்துல புதிய ஏற்பாடுக்குள்ள நுழைஞ்சிருவீங்க. நியூ கவர்னன்ட். வாட் இஸ் நியூ கவர்னன்ட்? கிறிஸ்துவனால பிறந்த உடன்படிக்கை நியூ கவர்னன்ட். நியூ கவர்னன்டோட அர்த்தம் என்ன? நியூ கவர்னன்ட் அப்படி இல்ல. சரி, நான் புரியுற மாதிரி சொல்றேன் சிம்பிளா. பழைய ஏற்பாடுல இருக்கிறவங்க எல்லாருமே எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஆனா அவங்களால கீழ்படியாம இருக்க முடியல. எப்படியோ they will be ending up in disobedience. டிஸ்ஒபீடியன்ஸ்னாலே செத்து போனாங்க. எல்லாருமே பாவிகளாக மரிச்சாங்க. அவங்களுக்கு யாருக்குமே மரிக்கிறப்போ, சரித்திரம் சொல்லுது, மரிக்கிறப்போ யாருக்குமே கான்பிடன்ஸ் இல்லையாமா. மரிக்கிறப்போ அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லையா? ஐயோ நான் சாக போறேன், நான் எங்க போறேன்னு தெரியலேங்கிறதுக்குள்ள உயிர் பிரிஞ்சிருமா. யாருக்கு நரகத்துக்கு போனாங்க, யாரு பரலோகத்துக்கு போனாங்கிற கான்பிடன்ஸே இல்லை. இது பழைய ஏற்பாடு, ஓல்ட் கவர்னன்ட். நியூ கவர்னன்ட்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் மரிக்கிறப்போ அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கிடைக்கும். எது அந்த கான்பிடன்ஸ் கொடுக்குது? இப்ப நீங்க படிச்சீங்களே அந்த வசனம் தான் கான்பிடன்ஸ் கொடுக்குது. ஏன்? ஜீசஸோட நாமத்துல நீங்க புதிய ஏற்பாடுக்குள்ள நுழைந்தால் நீங்க கண்டிப்பாக எல்லா கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும், all laws and commandments you will be able to fulfill in the name of Jesus and Jesus alone. பழைய ஏற்பாடுல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா முயற்சி எடுத்தாங்க. நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், கண்ணை மூடிக்குவேன், கையை கட்டுவேன், அப்பவும் பாவம் செஞ்சிருவான். ஆனா புதிய ஏற்பாடுல இருக்கிறவங்க யாருமே அந்த மாதிரி முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டால் போதும், உங்களுக்கு அந்த பலன் தரப்படும். இப்போ நியூ கவர்னன்ட் எப்படி பிறந்தது? யாருனால இந்த பதில் சொல்ல முடியும்? நியூ கவர்னன்ட்ல என்னென்னமோ லாஸ் அண்ட் கமெண்ட்மெண்ட்ஸ் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா? இருதயத்துல if you have anger in your heart, you are already a murderer. என்ன
if you look at a woman with a wrong attitude, you have already committed adultery. இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கு. சரியா? இதெல்லாம் யார் எழுதுனா? இதெல்லாம் யார் செஞ்ச காரியம்? ப்ராஃபட்ஸ் தான் எழுதுனாங்க. பட் யாரை பத்தி எழுதியிருக்காங்க? புதிய ஏற்பாடு யாரை பத்தி? புதிய ஏற்பாடு யாரை பத்தி? நியூ கவெனன்ட். நியூ கவெனன்ட் would not exist without a person. What is his name? Jesus. அப்ப அது யாரை பத்தி எழுதிருக்கு? புதிய ஏற்பாடு. அப்ப இது அத்தனையுமே ஜீசஸ் ஃபாலோ பண்ணினதுனாலதான் இந்த புதிய ஏற்பாடே பிறந்தது. அதனாலதான் ஜீசஸிடம் எந்த பாவமும் இல்லை. எபிரேயர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். Hebrews 2:17. Hebrews 2:17. சீக்கிரம். For he was tempted like you and me at all points, yet there was no blemish in him. அதான் எழுதிருக்கு. உங்களுக்கு எதுக்காக படிக்க சொல்றேன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் கிடைக்கும். Hebrews 2:17. Hebrews 2:17. Therefore he had to be made like his brother in every respect. Okay. So that he might become a merciful and faithful high priest in the service of God to make propitiation. Okay. Propitiation for our sins. இதோட அர்த்தம் என்ன? எல்லாரும் என்ன பாருங்க. இதோட அர்த்தம் என்ன? அப்ப ஜீசஸ் வாஸ் டெம்ப்டட் லைக் யூ அண்ட் மீனா, என்ன போல உங்களை போல எல்லா பாவத்துக்குள்ளயும் கடந்து போன ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆனா அவரிடம் பாவம் இல்லை. எப்படி மேற்கொண்டார் அப்படின்னு எழுதப்பட்டதுதான் புதிய ஏற்பாடு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த புதிய ஏற்பாடு பிரகாரம் நீங்க உள்ள போகிறப்ப என்னன்னா நீங்க இயேசுவை போலவே மாறிடுவீங்க. இயேசு எப்படி யோசிச்சாரோ அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இயேசு எப்படி பேசினாரோ அப்படி பேச ஆரம்பிச்சிருவீங்க. இயேசு எப்படி பிறர் பாவங்களை மன்னித்தாரோ அப்படியே நீங்க மன்னிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவர் எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போல அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எங்க எழுதியிருக்கு? கிறிஸ்துவை போல நானும் நீங்களும் இருக்க முடியும்னு எங்க எழுதியிருக்கு? வசனத்துல. நான் வசனத்துல இருக்கிறதான் பேசிட்டு வரேன். இது என்னோட சொந்த கதை கிடையாது. ஹீப்ரூஸ்ல ஜான் சாப்டர் 14 verse number 12. இப்ப எங்க இருந்து ஆரம்பிச்சோம்? ஜீசஸோட பர்த்ல இருந்து ஆரம்பிச்சு பாவம் எதனால பிறந்தது, பாவத்தை எப்படி மேற்கொள்ள முடியும், நம்ம எப்படி ஜீசஸ் போல மாற முடியும். சரியா? 14:12. சீக்கிரம் வேகம். பைபிள்ல ரொம்ப மெதுவா திருப்புறீங்க. John 14:12. Truly I say to you, whoever believes in me will also do the works that I do, and greater works than this will he do. Greater works. போதும். இயேசு கிறிஸ்துவை போல நம்ம காரியங்கள் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவை விட அவர் கடல் மேல நடந்தார். இப்படி எல்லாம் நம்ம போட்டுறோம். வெரி குட். பட் ஆனா அதை காட்டிலும் அதிகமான அற்புதம் உங்களால என்னாலே செய்ய முடியும். ஆனா எப்ப செய்ய முடியும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ போல நீங்க வாழ தொடங்க மாத்திரத்தில் தான் செய்ய முடியும். எப்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாருங்கிறதுக்கு தான் புதிய ஏற்பாடு எழுதிய கையில கொடுத்துட்டாங்க. தம்பிகளா, புரியுது எல்லாத்துக்கும்? இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்குதான் வேதத்தை வாசிக்கணும். அதுக்குதான் புதிய ஏற்பாடை வாசிக்கணும். மெதுவா வாசிக்கணும். எழுதியிருக்கிற ஒவ்வொரு வாக்கியங்களும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுபடியே எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடியாது. அவர் பரலோகத்துல இருக்கார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி வாழ்ந்தாரு யாருக்குமே தெரியாது. கூட யாரும் இருக்கல. தெரிஞ்சுக்கணுமா? புதிய ஏற்பாடு படிங்க. அதன் மூலமா தான் பாவத்தை எதிர்கொண்டு பாவத்தை மேற்கொள்ள முடியும். இப்போ பாவத்தை எதிர்கொண்டு those who confront the sin and those who overcomes the sin, what is their name called as? நீதிமான். நீதிமான் ஆங்கிலத்துல என்ன? இங்கிலீஷ்ல righteous. அவங்க பேர் என்ன தெரியுமா? sheep. Matthew chapter 25 யாரெல்லாம் வாசிச்சிருக்கீங்க? sheep, goat. இப்போ வாங்க, இவங்க தான் sheep. Matthew 25 ல இருந்து படிக்கணும். sheepங்கிறவங்க யாரு? righteous, the one who follows the commandments of Jesus. அவங்க தான் ஆக்சுவலா கிறிஸ்துமஸ் ஒழுங்கா கொண்டாடுறாங்கன்னு அர்த்தம். சரியா? இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்க சரியா பின்பற்றாம கிறிஸ்துமஸ் கொண்டாடினீங்கன்னா அதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. யாரெல்லாம் என்னோட பேருக்கிறீங்க? புரியுது எல்லாத்துக்கும்? கிறிஸ்துமஸ் 25th டிசம்பர் யாரெல்லாம் கொண்டாடுறதுக்கு தகுதி வைக்கிறவங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்னதை படிச்சு புரிஞ்சு அதன்படி வாழுகிறவர்களுக்கு மட்டுமே அதுல தகுதி இருக்கு. அவங்க தான் யார்? அவங்க பேர் என்ன? ஷீப். இப்போ ஷீப்புக்கும் கோட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பழைய கான்செப்ட் இன்னும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கும். யாருக்கு தெரியும்? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அப்படின்னு கத்தும்.
ஷீப்பு கொம்பு இருக்கும், கோட்டு கொம்பு இருக்காதா? அதோட பெரிய கொம்பு இருக்கும். அப்படி இல்ல, ஷீப்புக்கு வந்து அந்த வெள்ளை கலரா இருக்கும், கோட்டு வந்து பார்த்தாலே தெரியும் வெள்ளாடு, அவ்வளவு உள்ள இருக்காது. அது அவ்வளவுதான், அது டிஃபரன்ஸ் கிடையாது. பிஹேவியர்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நீட்டா இருக்குமா? டெய்லி குளிச்சுட்டு பவுடர் எல்லாம் போட்டுட்டு நீட்டா, அப்படி அந்த நீட்டா நீட் பிளேஸ்ல இருக்கும். கரெக்டா நெருங்கிட்டீங்க. நீட் பிளேஸ்னா என்ன கரெக்டா வந்துட்டு இருக்கீங்க. நீட் பிளேஸ்னா என்னன்னு நான் ஹெல்ப் பண்றேன். பரிசுத்தமான இன்னும் நெருங்கிட்டீங்க. அது என்ன சாப்பிடுமாமா? ஃப்ரெஷ்ஷா வளர்ந்த புல்லதான் சாப்பிடுமா. கண்ட இடத்துல வக்கி புல்லு அதெல்லாம் சாப்பிடாது. ஃப்ரெஷ்ஷா இருக்கிற இடத்தை தான் அந்த நாடிக்கும். அப்படின்னு என்னன்னா நீங்க சொன்னது பரிசுத்தத்தை நாடி போகக்கூடிய ஒரு குணாதிசயம் படைத்ததுதான் ஷீப். இன்னொரு குணாதிசயம் என்ன? ஆனா கோட்டு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போய் வாய் வைக்கும். என்னன்னாலும் சரி மேல போய் எங்கன்னா பூந்துரும் உள்ள. இன்னொரு குணாதிசயம் என்ன? முக்கியமானது ஒரு க்ளூ தரேன். ஷெப்பர்டுக்கும் ஷீப்புக்கும், ஷெப்பர்டுக்கும் கோட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? கமான், எல்லாத்துக்கும் தெரியும். யாரெல்லாம் வந்து இப்ப நீங்க சில பேர் வில்லேஜ்ல இருந்து வந்தீங்கல்ல, வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கீங்களா? அப்போ ஷெப்பர்ட் எப்படி மேய்ப்பாராம்? குச்சி வச்சு மேய்ப்பாரு. பின்னாடி போவாரா முன்னாடி போவாரா? பின்னாடி போவாரா? முன்னாடி போக மாட்டாரா? சரி, பின்னாடியே போறாருன்னு வச்சுக்கோம். சரி, அவர் என்ன பண்ணுவாரு? சரி, என்ன அப்சர்வ் பண்ணிருக்கீங்க நீங்க? ஒரு மெய்ப்பெண் கோட்டை வழி நடத்திட்டு போறதுக்கும் ஒரு மெய்ப்பெண் ஷீப்பை வழி நடத்திட்டு போறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் அண்ட் சின் கரெக்டா புரிஞ்சுக்குவீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். புரிஞ்சுக்கோங்க. லார்டு ஸ்பீச் ஷெப்பர்ட் தான், எனக்கு லார்டு தான் ஷெப்பர்ட். பட் நான் கோட்டா ஷீப்பா. இங்க பிரச்சனை என்னன்னா என்ன பத்தி, ஷெப்பர்ட பத்தி இல்ல. ஷெப்பர்ட் நல்லவர். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஏதோ ஒரு சை அப்படின்னா SIGH அப்படின்னா அப்படின்ட்டே போயிட்டு இருப்பாரு. ஏதோ ஒரு நல்லனா அப்படின்பாரு. ஏதோ ஒரு சைன், ஏதோ ஒரு சவுண்ட் போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாரு. இந்த சவுண்ட கரெக்டா யாரு தெரியுமா கேட்பா? ஷீப் தான் கேட்கும். ஏன் தெரியுமா? பிகாஸ் இட்ஸ் ஒபீடியன்ட் ஷீப். அந்த வாய்ஸ் கேட்கலன்னா அது திரும்பி பார்க்குமாமா, எங்க இருக்கிறார் ஷெப்பர்ட காணுமே ரொம்ப நேரமா, வாய்ஸ் கேட்கவே இல்லையே, எங்க போயிட்டாரு ஷெப்பர்டு அப்படின்னு கேட்கணும். அப்ப அது பாக்குறது பார்த்து திரும்பி நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்பாரு ஷெப்பர்ட். ஆனா இந்த கோட்டு பாத்தீங்கன்னா சொல்றதே காதுல கேட்காது. அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இங்க அங்க துளி. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கால் கட்டு போட்டுருவாங்க. இந்த கோட்ஸ்க்கு எல்லாம் கால் கட்டு போட்டுருவாங்க. ரொம்ப துள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு கால் கட்டு பண்ணா மெதுவா போகும். நீங்க இந்த வில்லேஜுக்கு போனீங்கன்னா இதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு ஒபீடியன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே தெரியாது. கீழ்படிதலே அதுக்கு என்னன்னு தெரியாது. கோட்டுக்கு நினைச்ச இடத்துல தான் போகும். நினைச்ச ஒரு புதுசா பிறந்த கண்ணுக்குட்டி பாத்திருக்கீங்களா? துள்ளி குதிச்சு ஓடும். ஆனா அந்த கேட்டில் யாரு கவு, மதர் கவு என்ன பண்ணும்? கேட்டில பாத்துக்கிட்டே இருந்தாங்க. உனக்கு இது ஓடும். திக்கு ஓடி போய் அந்த காப்பை தூக்கி விட்டு என்ன பண்ண திரும்பி குதிச்சு ஓடும். இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு ஒரு தமிழ் பழமொழி இருக்கு. அதாவது நீங்க எங்க இருக்கிறப்போ உங்களுக்கு பயமே தெரியாது. கண்ட பேபி பாருங்க விட்டீங்கன்னா நடு ரோட்ல அது பாட்டுக்கு ஓடும். பெண்ணாவும் வண்டி வந்து அதை அட்டாக் பண்ணிடுறது. ஆனா யாருக்கு தான் அந்த பேபி மேல கண்ணு இருக்கும்? பெத்த தாய்க்கு இருக்கும். யாருக்கு தான் கண்ணு இருக்கும்? அந்த ஆட்டு மேல, ஷெப்பர்டுக்கு தான் இருக்கும். ஆனா ஷெப்பர்டு சொல்றது கேட்கலன்னா என்ன பண்ண முடியும்? சரியா? இப்போ இது ஒண்ணு மட்டும் தான் பண்றதுக்கு டைம் இருக்கு நமக்கு. கடைசி காலங்கள்ல பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு நாள் எல்லாத்துக்கும் தெரியுமா? ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பண்ணுவோம் அந்த நாள்ல? எல்லாரும் லைன்ல நிக்கணும். ஒருத்தரா வருவீங்க, பிரவீன் வருவீங்க, ஒருத்தரா வருவீங்க. உள்ள வந்து நின்னு உங்களோட காரியங்கள் எல்லாம் அங்க நியாய தீர்க்கப்படும். அப்போ தெரிஞ்சு போயிடும் நீங்க ஷீப்பா கோட்டான்னு தெரிஞ்சு போயிடும். ஷீப்னா யாரு? ஒபீடியன்ட்டா இருக்கிறவங்க, கர்த்தருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறதுனா ஷீப். கோட்டா இருக்கிறது என்ன? நான் நினைச்சத பண்ணியே தீருவேன். எனக்கு அதெல்லாம் முடியாது. இந்த பைபிள் தான் ஒத்து வராது. எதுபடி எல்லாம் நான் வாழ முடியாது. எனக்கு இஷ்டத்தை நான் பண்ணுவேன். எனக்கு வேணுங்கிறத நான் சாப்பிடுவேன். எந்த இடத்துக்கு வேணா நான் போவேன். நீ யார் கேட்கறதுக்கு? என்ன நீ கட்டுப்படுத்த கூடாது. அந்த ஆட்டிடியூட்ல இருக்கிறவங்க தான் கோட். இப்போ நியாய தீர்ப்பினால ஆண்டவர் இரண்டாக வகை பிரிப்பார். இப்போ மேத்யூ 25ல இவங்க ஷீப்பா இருந்து இந்த காரியங்களை சொல்லுவாங்க. கவனமா கேளுங்க. சரியா? இல்ல வேணாம். ஷீப் மேத்யூ 25 இங்க இருந்து. Then the king will say to those on his right. Okay, அதாவது ஷீப்புக்கு
Come, you who are blessed by my Father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. For I was hungry and you gave me food. I was thirsty and you gave me drink. I was a stranger and you welcomed me. I was naked and you clothed me. I was sick and you visited me. I was in prison and you came to me. Then the righteous will answer him saying, sheep will answer him saying, Lord, when did we see you hungry and feed you, or thirsty and give you drink? And when did we see you a stranger and welcome you, or naked and clothe you? And when did we see you sick or in prison and visit you? இதுல இருந்து என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? நீங்க நீதிமான்களா சொல்லு ஷீப் வந்து தண்ணி டஸ்டியா இருக்கும். இல்ல அது இல்ல. சோ நீங்க இது அப்புறமா வாசிச்சு பாத்துக்கோங்க. உடனே புரியாது. இன்னைக்கு நைட்டு இது படிக்காம யாரும் படுக்க கூடாது. சரியா? கேப்டன் நீங்க தான் பொறுப்பு, நீ தான் பொறுப்பு. ரெண்டு டீமும் படிக்கணும். மேத்யூ 25 இவங்க படிச்சதை எல்லாரும் படிக்கணும். மெதுவா படிச்சு பாருங்க, புரியும். என்ன எழுதி இருக்குன்னா, ஷீப்போட ஆட்டிடியூட் என்னன்னா, it will give, it will bless others, it will be obedient. ஜீசஸ் என்ன பண்ணார்? உலகம் எங்கிலும் சுற்றி திரிந்து நன்மை செய்தாருன்னு அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 10:38 எழுதி இருக்கு. அப்போ ஜீசஸ் மாதிரி நீங்க மாறினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் இல்லாததை கொடுப்பீங்க, உதவி செய்வீங்க, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்வீங்க, ஜெபிப்பீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனா இது ஒரு பெரிய விஷயமாவே நீங்க நினைக்க மாட்டீங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ பண்ணினியப்பா, நீ என்ன கீழ்படுத்ததுனாலதான் இதெல்லாம் பண்ணினியே அப்படின்னா, நான் இதெல்லாம் பண்ணினா அதெல்லாம் சர்வசாதாரணமா இருக்கும். சரியா? அவ்வளவு நீதிமான்களா நீங்க மாறிடுவீங்க. அப்பதான் ஆண்டவர் பிறந்ததற்கு ஒரு அர்த்தம் உங்களில் காணப்படும். There will be a meaning that will be seen for the birth of Jesus in you. All of you are with me? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே. இப்போ கோட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நீயே படிச்சு. கோட் வந்து அதே கேள்வி. கோட்டோட கேரக்டர் என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன சொன்னாங்க? Truly I say to you, as you did it to one of the least of my brothers, you did it to me. அது கிங் சொல்றாரு. ஓகேவா? இப்போ கோட் வந்து கேக்குது, Lord, when did we see you hungry or thirsty or a stranger or naked or sick or in prison and did not minister you? அதாவது பார்க்கவே இல்ல. அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு இப்போ இந்த ஷீப்பும் கோட்டும் எங்க தான் போகுது? ரெண்டு சர்ச்சுக்கு தான் போகுது. ரெண்டு பேரும் கிறிஸ்டியன்ஸ் தான். ரெண்டு பேரும் போறாங்க பைபிளை தூக்கிட்டு, ரெண்டு பேரும் ஜபிக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் தான் பரலோகத்துக்கு போவாங்க, ஒருத்தர் நரகத்துக்கு போவாங்க. டிஃபரன்ஸ் என்ன? ஒருத்தர் பாவத்துல இருக்கிறாங்க, ஒருத்தர் பாவத்துல இல்ல. பாவத்துல இல்லங்கிறவங்க எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? ஆண்டவர் சொன்னது செய்தால் பாவத்தில் இல்ல, ஆண்டவர் சொன்னது செய்யலன்னா நீ பாவத்தில் இருக்க. அவ்வளவுதான். அங்கதானே ஆரம்பிச்சோம், முடிக்க போறேன் நான். எல்லாரும் கேளுங்க, லாஸ்ட் மட்டும் கேளுங்க. Those that shall walk with the spirit of obedience, they are the ones who will go to heaven, and they are called as sheep. Those that do not walk in obedience, disobedience la irukravanga, they will never make their way to the kingdom of heaven. They will go to hell. அப்படின்னா என்னன்னா, இயேசு பிறந்ததை அவங்க இதுவரைக்கும் கொண்டாடவே இல்லை. இயேசுவோட பிறப்பின் அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. எதுக்காக பிறந்தார்? பாவத்தை அழிக்கவே வந்தார் அப்படின்னு. பாவத்தை எப்படி அழிப்பீங்க? மேஜிக். ஜீசஸ் நேம். பாவம் போன ஓடாது. ஜீசஸ் சொன்னது அத்தனையும் பண்ணினால்தான், செய்தால்தான் பாவம் போகும். எல்லாத்துக்கும் வேணுதா? இன்னில இருந்து என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? ஜீசஸ் சொன்னதை செய்யணும். அதுக்கு முதல்ல பைபிளை படிக்கணும். பைபிளை படிக்கிறப்போ எல்லாரும் நோட்ஸ் எழுத ஆரம்பிக்கணும். சரியா? நான் அடுத்ததான் வந்து கேட்பேன், ஜீசஸ் என்ன சொன்னாருன்னு கேட்பேன். நானு மேத்யூ புக்கை நல்ல தரோவா வாசிங்க. சரியா? நான் வருவேன் திருப்பி இன்னொரு 2 months வரேன். நான் மேத்யூ புக்ல ஹோம்வொர்க் என்ன கொடுக்குறேன்னா, நீங்க தான் கேப்டன், நீ தான் கேப்டன். ஓகே? நீங்க ரெண்டு பேரும் தான் கேப்டன்ஸ். மேத்யூ புக்கை தரோவா படிக்கணும். அதுல என்னென்னலாம் ஜீசஸ் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக்ல எழுதி 10 பாயிண்ட்னாலும் 10 பாயிண்ட் ஓகே, 2 பாயிண்ட்னாலும் ஓகே. டாப் 10 things that Jesus told அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நான் கண்டிப்பா கேட்பேன். மறக்கவே மாட்டேன், நீங்களும் மறக்க கூடாது. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் என்ன கேட்பேன்? கடவுள் உங்களுக்கு என்ன சொன்னார்? கடவுள் இல்ல, ஜீசஸ் உங்களுக்கு என்ன சொன்னார்? ஜீசஸ் தான் கடவுள், கடவுள் தான் ஜீசஸ். சரி, ஆனா ஜீசஸ் என்ன சொன்னார்? மேத்யூ புக்ல எல்லாரும் படிச்சு அதை நீங்க எனக்கு சொல்லணும். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே. எவ்வளவு பேருக்கு இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லா இருந்தது? ஷீப் கோட்டுனா மறந்துடுவீங்களா? வித்தியாசம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி நம்ம பேசின காரியம் எல்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்களா? ஜீசஸ் எங்க பிறந்தார்? மேஜர். மேஜர் என்ன? கல்கொட்டி தான் பிறந்தார். இதெல்லாம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. சரியா? இப்போ you have understood the meaning of Christmas. So let us all celebrate Christmas. Let us all worship Jesus for his birth. For a song party we will close. சரியா? God bless.